இப்ப நீங்க இந்த 6 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி திரு காமராஜ் திரும்ப வர்றாரு அப்படின்னு ஒரு எடுத்தா உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அதிமுகவோட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க இருக்க சில நிர்வாகிகள் வந்து அதிமுகவுக்கு திரு டிடிவி தினகரன் வரணும், அவரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. நீங்க மட்டும் இல்ல, சசிகலாவும் கூட உள்ள திருமதி சசிகலாவையும் உள்ள கொண்டு வரணும்லாம் பேசினாங்க. இந்த கோரிக்கையை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை பரிசீலிச்சாரா? அதன் தொடர்பாக உங்கள்கிட்ட ஏதாவது பேசினார்? தாவேக்காவை நம்ம கூட்டணியில் சேர்க்கணும்னு தான் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், அதிமுக சார்பாக தாவேக்காவை நம்ம கூட்டணியில் சேர்க்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் வேணால் பேசுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த 6 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி திரு காமராஜ் திரும்ப வர்றாரு அப்படின்னு ஒரு எடுத்தா உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நான் வந்து யூகங்களுக்கும் அனுமானங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், பொறுத்திருந்து பாருங்க. தஞ்சாவூரில் அதிமுகவோட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்க சில நிர்வாகிகள் வந்து அதிமுகவுக்கு திரு டிடிவி தினகரன் வரணும், அவரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, சசிகலாவும் கூட உள்ள திருமதி சசிகலாவையும் உள்ள கொண்டு வரணும்லாம் பேசினாங்க. அதன் பிறகாக ஒருவேளை இங்கே பொதுச்செயலர் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உங்களோட எதுவும் தொடர்பு கொண்டாரா? அதன் பிறகாக அது என்ன நடந்தது? நிர்வாகிகள் அங்கே கோரிக்கை வச்சாங்க. நானும் தொலைக்காட்சிகளில் தான் பார்த்தேன். கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு மாமன்ற உறுப்பினர், பகுதி செயலாளர்னு நினைக்கிறேன். பகுதி செயலாளர். நான் ஏற்கனவே அதுக்கு நீங்கள் ஊடகங்கள் கேட்டப்ப, இதுக்கு முன்னாடி என்ற ஊடகங்கள் இங்கே கேட்டப்ப, சரி ராமநாதபுரம்போட போய் நீங்கள் அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் நீங்கள் வரணும்னு விருப்பப்படுறாங்க, நீங்கள் சேருவீங்களாங்கிற, நான் உங்கள் கூட தானே இருக்கேன், நான் கூட்டணியில் இருக்கேன். இல்லை, கூட்டணியில் இருக்கிறதுன்றது வேற. நான் கேட்குறது வந்து இந்த கோரிக்கையை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை பரிசீலிச்சாரா? அதன் தொடர்பாக உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னு அன்றைக்கி சொன்னேன். என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. நான் அவங்க கூட தானே இருக்கேன், அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கேன். நான் நினச்சிருந்தா அன்றைக்கி தாவேக்காவுக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு அளிக்க வச்சு அவரையும் அமைச்சராக்கியிருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தை தேடி போகிறவன் நல்லதான். ஒரு கூட்டணி, அது அம்மாவுடைய கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கோம். அந்த இடத்துல தான் நானும் என்னோட கேள்வி கேட்குறேன். இப்போ அதிமுகவோட நீங்கள் அம்மாவோட பெரிய விசுவாசி, அதிமுகவோட வளர்ச்சி நல்லா வரணுன்ற முனைப்பில் இருக்க ஒரு நபராக இருக்கும்போது, அந்த கட்சி இன்னைக்கு நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு அங்கே இருக்க முக்கிய நபர்கள் பூரா வெளியே போயிட்டு இருக்காங்க. கட்சி நாளுக்கு நாள் வலிமை இழந்து வருது அப்படின்ற, நேற்று வரைக்கும் ரிசைனிங் அந்த பதவி விலகல்ன்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்க இந்த சூழலில் இப்போ இந்த கட்சியை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கட்சி தனியாக வச்சுருக்கீங்க இருந்தால் கூட அதை இணைத்து அதிமுகவோட ட்ராவல் பண்ணுறது சரியாக இருக்குமா அப்படின்றது, இதில் அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? கேள்வி பெரிய கேள்வி. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுக வலுவிழந்து விடாது. யாரோ நிர்வாகிகளாக அந்த கட்சியில் தொண்டராக இருந்தவங்க தான் அம்மா காலத்தில் இந்த நிலைக்கு வந்தார்கள். அமைச்சர்களாக, பலமுறை சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இருந்தவர்கள். அந்த கட்சியால் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமானவர்கள். அவர்கள் கோபதாபத்தில் சில பேர் மந்திரி ஆகலாம், அங்கே அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்ற ஆசை வார்த்தைக்கு மயங்கி வெளியேறியிருக்கலாம். மீண்டும் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவித்து இங்கே வந்தாங்க. மீண்டும் தங்களுக்கு பழைய பதவி கொடுக்கலைங்கிற வருத்தத்தில் சில பேர் வெளியேறிருக்கலாம். அதுக்கு அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா வெளியேறிட்டு சொல்கிற காரணம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் இருப்பவர்கள் மனக்குறையோடு இருக்கலாம். இன்னும் சில பேர் ராஜினாமா செய்திருக்கலாம். இது நான் திரு இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் பல ஆண்டுகளாக, நானும் 23-24 வயதுலேருந்து புரட்சித் தலைவர் மறைந்த பிறகு அம்மா அவர்கள் ஜேடியாக தொடங்கிய காலத்திலிருந்து அவரோடு இருந்தவன், அவரை அருகிலிருந்து பார்த்தவன், அந்த கட்சியை வந்து நன்றாக உணர்ந்தவன். அந்த கட்சியில் நான் பேரவைச் செயலாளராக, பாராளுமன்ற உறுப்பினராக, அமைப்பு செயலாளராக, கட்சியின் பொருளாளர்கள்லாம் பணியாற்றியவன். பல இடைத்தேர்தல்களில், பல பொதுத் தேர்தல்கள் கூட இருந்து பணியாற்றியிருக்கீங்க. நீண்ட நெடிய அனுபவம் உங்களுக்கு இருக்கு. என்னை வெளியேற்றிய காரணத்தினால் நான் அவர்களை எதிர்த்து போராடியது உண்மை. 21 சட்டமன்ற தேர்தலிலே டெல்லியில் திரு அமித்ஷா அவர்கள் நான் மீண்டும் அந்த இயக்கத்தில் அலையன்ஸுக்கு வரணும், இல்லை கட்சியில் சேரணும்னு சொன்னப்போ, கட்சியோட மெர்ஜர் வேணால் நாங்கள் அலையன்ஸுக்கு வர்றேன்னு சொன்னேன். நான் தேர்தலில் போட்டியிடலைன்னு சொன்னேங்கிறது தெரியும். எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. அவங்க அதே நேரத்தில் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறோம்.
அவர்களோட கூட்டணியிலங்கிறதாக வீட்டில் இருக்க முடியாது. நாங்கள் தேர்தலில் போட்டிவிட்டோம். துரதிர்ஷ்டவசமாக நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம் அந்த ஆட்சி தொடர முடியாமல் போனதுக்கு. இருந்தாலும் 26ல் அம்மாவுடைய ஆட்சி வரணும். அதோட பொதுச் செயலாளராக 8, 9 ஆண்டுகளாக தலைமை இடத்துல இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் திரு இபிஎஸ் அவர்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு புரட்சி தலைவரோ அம்மாவோ இல்லை. திரு இபிஎஸ் அவர்கள் அவர் அம்மா செயல்பட்டது போலவோ, புரட்சி தலைவர் அவர்கள் செயல்பட்டது போலவோ அவரும் அதே போல வெற்றியை உருவாக்கி தர வேண்டும் என்று இவர்கள் விருப்பப்படுவது தவறில்லை. ஆனால் அது முடியாமல் போனால் அவரை குறை சொல்வது அவரால் நான் நீக்கப்பட்டு வெளியேறி வந்தான். நான் நியாயமாக அதை பார்க்குறப்ப அம்மா அவர்களே 96ல் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் மறைந்த பிறகு இரட்டையில இல்லாமல் போன போது ஜேஎனியா போனப்ப அம்மா அவர்கள் 28 தொகுதியிலையும் ஜானகி அம்மா அணியில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் அப்போ வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதத்தை தொகுதிகளில் ஜார்ஜியா வாங்கிய வாக்குகளை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 130 தொகுதியில் அன்றைக்கே வெற்றி பெற்றிருக்கோம். அதை உணர்ந்து தான் தொண்டர்கள் எல்லாம் ஜானகி அம்மாவும் அரசியலை விட்டு ஒதுக்கி எல்லாரையும் அம்மா பின்னாடி போக சொல்லி மீண்டும் அம்மா அவர்கள் தலைமையில் எல்லாம் கூடிய பிறகு மதுரை கிழக்கு மருங்காபுரி பை எலெக்ஷன்லேயே அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து அப்படியே 91ல் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில். தொடர்ந்து 91ல் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சார்கள். 96ல் இந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தால் அம்மா அவர்கள் தோல்வி விட்டார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் வெற்றி பெற்றாங்க. மீண்டும் இது யானை இல்லை, குதிரை விழுந்தாலும் எந்திரிச்சு நின்னாங்க. அம்மா திருப்பி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. 2006ல் 96க்கு பிறகு 2001ல் மாபெரும் வெற்றி பெற்றோம். 6ல் எதிர்கட்சியாக வந்தாங்க. 11, 16 வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் 17லேருந்து திரு பழனிசாமி அவர்கள் இருந்தார். 21ல் அவர் 75 தொகுதிகளை அவர் கூட்டணிக்கு பெற்று தந்தார். பாராளுமன்றத்தில் அவர் தனியாக போயிருந்ததுனால அந்த கட்சி 3வது இடத்துக்கு போணுச்சு. பெரிய தோல்வியை சந்திச்சிச்சு. ஆனால் 26 அவர் தலைமையில் தான் கூட்டணி அமைச்சா. இன்றைக்கு யாரெல்லாம் அவரை குறை சொல்கிறவங்களாம் கூட தான் இருந்தாங்க. நாங்களும் கூட இருந்தோம். பாமக இருக்குது, பாஜகலாம் இருந்து தான் நம்ம போட்டிக்கிட்டோம். அம்மாவை போல தலைவரை போல அவர் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரல அப்படின்னு அவரை குறை சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ளலை. அம்மாவோ தலைவரோ இன்னொரு முறை பிறந்து வர முடியாது. அவர் பழனிசாமி என்ன அவரால் முடியுமோ அதை செய்தார். 53 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும் அளவிற்கு அவர் தலைமையில் தான் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. 53 தொகுதியில் தான் வர முடிந்தது. அது போதும் அப்படின்றீங்க. அதனால அவரை தலைமை சரியில்லை, அவர் எங்களை எல்லாம் ஒதுக்குகிறார், தான் ஒன்று இருக்கணும்னு இவங்கெல்லாம் சேர்ந்து தானே அவர் 9 வருஷமா தலைமையில் வைத்துட்டு அவர் தலைமையில் வச்சு இருந்துட்டு இல்லை. இப்போ இவங்க போனவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் தேர்தலுக்கு முன்பே தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னோம், அவர் கேட்கல, அதோட விளைவு தான் இந்த தோல்வி. ஒரு சில பேர் சொல்லிருக்கலாம். அதெல்லாம் இவங்க போனதுக்கு அப்புறம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி அவர்கிட்ட சொன்னாங்கன்னா அதெல்லாம் பொய். ஒரு நபர் சொல்கிறாரு, அவர் யாரிடம் எங்கள் எலெக்ஷன் திரு மோடி அவர்கள் மீட்டிங் மதுரைக்கு வந்த நேரத்தில் ஒருத்தர் இன்னொன்று தாவேகாவை நம்ம கூட்டணியில் சேர்க்கணும்னு தான் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் அந்த கூட்டணியில் இருந்ததுனால டெல்லியில் நான் போய் பல முறை உள்துறை அமைச்சர் அவங்க நிதி அமைச்சர்லாம் சந்தித்து வர்ற போல அதிமுக சார்பாக தாவேகாவை நம்ம கூட்டணியில் சேர்க்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் வேணால் பேசுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்களால் அந்த கூட்டணி கொண்டு வர முடியும் இல்லை. அப்படித்தானே தவிர எனக்கு தெரிந்தவரை விஜய் சைட்லேருந்து வரல கூட்டணிக்கு. இவங்க சில மாதிரி வரணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பேசியது, அதெல்லாம் கூட்டணிக்கு பேசினார்கள். எல்லா கட்சியும் திமுகங்கிற எல்லா கட்சியும் சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் சேர்த்தாங்க, பேசினார்கள். ஆனால் அவங்க கூட்டணிக்கு வரல. ஏன்னா எனக்கு தெரியும் கடைசி வரைக்கும் அவர்கள் அவரையும் சேர்த்துடணுங்கிற எண்ணத்தில் என்னிடம் சில பேர் கேட்டவங்க கூட சேருங்கள் தான் சொன்னேன். அது ஒரு கூட்டணி அமைக்கணும். இப்போ திமுக 26 கட்சி கூட்டணி அமைச்ச மாதிரி நம்ம கூட்டணியை பலப்படுத்துவோம், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சார்பாக அந்த முயற்சியில் ஒன்றும் எடப்பாடி எடுக்க அவர் அது வேணான்னு சொன்னதா தெரில. இவர்கள் தான் பேசி